வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். அதுலயும் இதுவரைக்கும் டிஆர்டிஓ எந்த அளவுக்கு வேகமா சோதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சில விஷயங்கள்ல ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நேத்தி ஒரு முக்கியமான ஒரு சோதனைகள் இந்தியா அமைதியா பண்ணிருக்காங்க. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சோதனையா இருக்க போது, இந்தியாவோட அது குறிப்பா இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல ஏற்பட்டதுன்னா இது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சோ இரண்டு தகவல் இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டார் வார் எல்லாம் பார்த்திருப்போம். மோஸ்ட்லி அவங்க கீழே இருக்க கன் எல்லாம் ஒரு லேசர் வெப்பன் தான் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். சோ இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமா? லேசர் வெப்பனை பத்தி பேசுறோம், காலியை பத்தி பேசியிருக்கோம். சோ இதெல்லாமே வந்து நடக்குமா அப்படின்னு இதுக்கு முன்னாடி குறிப்பா 5 வருடமா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஆனா இப்ப லேசர் வெப்பன் அப்படின்றது டிஆர்டிஓ தயாரிச்சு வச்சிருந்த இந்த தொழில்நுட்பத்தை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இதை டெவலப் பண்ணி இந்திய ராணுவத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. சோ சமீபத்துல பூனே பேஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள்ல இத முழுமையா டெவலப் பண்ணி இப்ப இந்திய ராணுவத்துக்கு கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஓலே ஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து எனர்ஜி வெப்பன், அதாவது லேசர் வெப்பனை தயாரிச்சு இந்திய ராணுவத்துக்கு கொடுக்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனா இருக்க போது. அதுவும் குறிப்பா உள்நாட்டு தயாரிப்புக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல எந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வார்ஃபேர் இதுல அமைஞ்சிருக்கு, அதே மாதிரி எந்த அளவுக்கு காஸ்ட் எஃபிஷியன்சி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெளிவா பார்க்க போறோம். குறிப்பா இது எதுக்கு உதவும் பாத்தீங்கன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர்லயே பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்வாப் டிரான்ஸ் சொல்லுவாங்க. ஒரே நேரத்துல கொச்சம் டிரான்ஸ் வந்து அனுப்பிச்சிட்டோம்னா அதுல ஒரு 4-5 சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சா கூட போதும்பா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து எதிரிகள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சோ இதை வந்து ஈஸியா கையாளறதுக்காக இந்த டெக்னாலஜியை வந்து இப்ப பிரைவேட் நிறுவனங்களுக்கு இந்த டெக்னாலஜி ஷேர் பண்ணாங்க. அதன் அடிப்படையில ஆபரேஷனல் ரெடினஸ், இது எப்ப நினைச்சாலும் உடனடியா போய் டெப்ளாய் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த லேசர் வெப்பன். இது மட்டும் இல்ல, காஸ்ட் எஃபிஷியன்சி தாங்க மேட்ரு. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 0 காஸ்ட் பெர் கில் சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுட்டோம்னா $1 இல்ல 80-90 தான் ஒரு கில்லுக்கு. ஒரு ட்ரோன் ஏதோ வருது, அதை வந்து சுடணும்னா அவ்வளவுதான் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மிசைலை வந்து பயன்படுத்துறாங்களோ இல்ல வேற ஏதாவது ராக்கெட்டை பயன்படுத்தினாலோ எத்தனை கோடி எத்தனை லட்சங்கள் செலவாகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ இது காஸ்ட் எஃபிஷியன்சி இருக்கு. ஏன்னா 30 கிலோவாட் மின்சாரம் தான் இதுக்கு தேவை அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோ இது மட்டும் இல்ல, பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்னேன், 2 வாட்ல இருந்து கூட 50 வாட் வரைக்கும், ஆவரேஜா நான் 30 சொன்னேன், 2 வாட்ல இருந்து 50 வாட் வரைக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ இது வந்து இதோட ஃபயர் பவர் வந்து ரொம்ப எஃபிஷியன்டாவும் அக்யூரேட்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதோட என்கேஜ்மெண்ட் ஸ்பீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சப் 3 செகண்ட் கில் செயின்ல இது வந்து தாக்கக்கூடியதுன்னு சொல்லிருக்காங்க. 1 கிலோமீட்டர் வந்து 7 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்க ரேஞ்சை வந்து ட்ரோனா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் இது அழகா அக்யூரேட்டா இது வந்து தாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட இன்டெலிஜென்ஸ், மொபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ், இதோட ஸ்னைப்பர் வந்து ஈஸியா டிடெக்ட் பண்ணி கீழே இருந்து டிடெக்ட் பண்ணி ஏஐ டிரைவன் மூலமா இந்த டார்கெட்டை வந்து ரெகனைஸ் பண்ற மாதிரி இதுல வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிவிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இது இந்தியாவுக்கான ஒரு முக்கியமான தருணம். குறிப்பா இந்த மாதிரியான வெப்பன்ஸை வந்து இந்தியா பயன்படுத்துறதா இருக்கட்டும், அதே மாதிரி இதோட டெவலப்மெண்ட் தொடக்கம் தான் நமக்கு எப்போதுமே தேவை. தொடக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே போகும். அதாவது ஒரு சீசன் ரிலீஸ் ஆச்சுன்னா போதும், ஒவ்வொரு எபிசோடா அடிக்கிற மாதிரி அடுத்தடுத்த வெர்ஷனை வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சோ இது ஒரு விஷயம் தாங்க. ஆனா இப்பதான் இருக்கு ஒரு பிரம்மாஸ்திரத்தை வந்து இந்தியா எடுக்கிறாங்க. இப்பதான் முக்கியமான இன்னொரு மேட்டரை பத்தி பார்க்க போறோம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நேத்தி அமைதியா மே 1 மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்தியா பண்ணிருக்காங்க. பெரிய சாதனை தான் சொல்லுங்க. குறிப்பா நம்மளோட லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் ஹைப்பர்சோனிக் மிசைல்
இருக்கு பாருங்க, இதோட சோதனைகள் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர்சோனிக் எந்தெந்த நாடுகள் வச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஹைப்பர்சோனிக் ஸ்பீடு வந்து இந்தியா எந்த அளவுக்கு அமெரிக்காவை விட அட்வான்ஸ்மெண்ட்ல இருக்காங்கன்று அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸே கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஹைப்பர்சோனிக்ல இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இப்ப டிஆர்டிஓ வந்து அக்யூரேட்டா டிசைன் பண்ணி வச்சிருக்க 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள இந்த ஆன்டிஷிப் லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து சோதனைகள் பண்ணியிருக்காங்க. நான் 3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன், அந்த பே ஆஃப் பெங்கால்ல நோட்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டிபிகேஷன் டு ஏர்மேன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1500 கிலோமீட்டர் வந்து இந்தியா சோதனைகள் பண்ண போறாங்கன்னு. ஒருவேளை இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ஆனா இந்த சோதனைகள் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்காங்க. ஹைப்பர்சோனிக் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை இந்தியா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த சக்சஸ் வந்து குறிப்பா 2026 ரிபப்ளிக் டே 26th ரிபப்ளிக் டே அன்னைக்கு இதோட ஆன்டிஷிப் லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைல வந்து அந்த பரேட்ல வந்து எடுத்துட்டு போனாங்க. ஸோ இப்ப சோதனைகளே முடிச்சு. அப்ப இந்த நம்மளோட ராணுவத்துக்கு இணைக்கிறதுக்கு 1 or 2 இயர்ஸ்ல முழுமையா இணைச்சிருவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இதோட கீ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் சொல்லி ஆகணும். இதோட ஸ்பீடு தாங்க இதோட கீ பெர்ஃபார்மன்ஸ். ஸ்பீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைப்பர்சோனிக் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியும். மினிமம் மார்க் 5 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மேக்சிமம் ஸ்பீடு இதோட பீக் பாத்தீங்கன்னா மார்க் 10 வரைக்கும் போகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்தியாவுக்கு, அதுவும் இந்தியன் ஓஷன் ரீஜன் எவ்வளவு பெரிய பரப்பளவு, இந்தியாவுக்கு எந்த மாதிரியான ஒரு த்ரெட்டா இருந்தாலும் அழகா சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது அமைச்சு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதோட ரேஞ்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சோதனைகள் 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச்ல வந்து எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச்னா ஒடிசால இருந்து தான் நம்ம தாக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுல இருந்து கூட தாக்குனா எந்த அளவுக்கு கிலோமீட்டர் நம்ம பயன்படுத்தலாம், எதிரிகளை வந்து எப்படி துவம்சம் செய்யலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவா இந்த வெப்பன் வந்து நம்ம காமிச்சிடும். இது மட்டும் இல்ல, இதுல வந்து ஒரு சூழ்ச்சி திறன் இருக்கு. இந்த வெப்பன் வந்து சாதாரணமா எடுத்துட்டு போயிட முடியாது. எதிரிகளோட எவ்வளவு பெரிய டிடெக்ட் பண்ணணும் இல்ல அவங்களோட ரேடார் சிஸ்டம்ல சிக்காம ஒரு சூழ்ச்சி திறன் உள்ள ஒரு ஆன்டிஷிப் ஹைப்பர்சோனிக் மிசைல் தான் சொல்லணும். இது ஈஸியா இன்டர்செப்ட் பண்றதுக்கும், அதே மாதிரி இதை யாராலையும் இன்டர்செப்ட் பண்ண முடியாத மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இவங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சே ஆகணும். நீங்க தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதோட ப்ரொபல்ஷன் சொல்லுவாங்கல்ல, ஊந்து திறன். ஸோ இதோட ப்ரொபல்ஷன் பாத்தீங்கன்னா சாலிட் 2 ஸ்டேஜ் சாலிட் ராக்கெட் மோட்டார்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இதை அழகா பேர்ன் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பூஸ்டர் மிசைல் கொண்டு அது ஈஸியா தாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஹை ஸ்பீடு இந்த அளவுக்கு ஒரு ஃபேஸை வந்து தொடுது அப்படின்னா, ஸோ இதுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஊதுத்திறன் வந்து அதிகரிச்சிருப்பாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஸோ இதன் மூலமா இந்தியாவுக்கு ஒரு மேசிவான ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு கேப்பபிலிட்டி வந்து கொடுத்துருக்கு அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது. நான் இன்னைக்கு நிறைய டிஃபென்ஸ் அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும் நினைச்சேன். இது மட்டும் இல்ல, இந்தியா வந்து இப்போ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வந்து ஏஎம்சிஏ ப்ரோக்ராம வேகப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பார்டர் செக்யூரிட்டிக்கு நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு இண்டிஜினியஸா கொண்டு வரணுமோ அவ்வளவு இண்டிஜினியஸான விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப 159 புல்லட் ப்ரூஃப், அதுவும் ஜம்மு காஷ்மீர் லடாக்ல நம்மளோட ராணுவ வீரர்களுக்கு இண்டிஜினியஸா உள்நாட்டுல தயாரிச்ச இந்த ஒரு புல்லட் ப்ரூஃபை வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்தளவு இந்த ரீஜனல் பேலன்ஸ், அதாவது பவர் பேலன்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் வெப்பனா இருக்கட்டும், அதே மாதிரி இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவோட ஸ்ட்ராங்கான கேப்பபிலிட்டியா இருக்கட்டும், அதே மாதிரி குறிப்பா நம்மளோட ஹை இன்டென்சிவ் சினாரியோஸ்க்கு வந்து ப்ரிப்பேர்டா இருக்கும். ஆனா சைனா எவ்வளவுதான் பலமா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க பக்கத்துல இருக்க தாய்வானை கூட தொடர்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. வார் ரூம்ல இருந்து A to Z இந்தியாவுக்கு வார்ஃபேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமா கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு ஒரு வகையில நம்ம பாகிஸ்தானுக்கு நன்றி தெரிவிச்சுதான் ஆகணும். ஆனா அதே சமயத்துல இந்த வெஸ்ட் ஏஷியால இருக்க டென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவ தொடங்கிச்சுனாலோ
இல்ல பொருளாதார ரீதியா இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிகளோ எதிரிகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் மீடியேட் பண்ணிக்கிட்டு இருக்க பாகிஸ்தானுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய அடி. அது வெளிப்படையா நேத்தி பாகிஸ்தானோட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு. பொருளாதார ரீதியா நாங்க இன்னும் நாங்க நலிவடைஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சோ இது கண்டிப்பா இந்தியாவுக்கான ஒரு தருணம் தான். சோ ருப்பி வீக் ஆகுது அப்படின்னாலும் இது ருப்பி மட்டும் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணமா இருக்கு. ஏன்னா வேற வழியே கிடையாது. ஏன்னா எல்லா டிஃபென்ஸ் நிறுவனங்களும் பயங்கரமான மார்க்கெட் பங்கு சந்தையில அவங்களோட வலுவான ஒரு ஷேர்ஸை காட்டுது. ஆனா நல்லா பண்ணாலும் அந்த மார்க்கெட் ஒரு பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாம இன்னைக்கு அமைதியா இருக்கு அப்படின்றதா நமக்கு தெரியுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ கடைசிக்கும் பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.